எப்பா விஷ்ணு சூரியன் கொல்லி வச்சாச்சுப்பா. தெற்கு லைனில் சுடுகாட்டு எரிப்பு வடக்கிட்டு தெற்கிட்டு கொல்லி வைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சனிக்கிட்ட கொல்லி வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை முடிஞ்சிடும். கால் சத்தியம். இப்போ விடியல் அரசு விடிஞ்சு போச்சு. அரசுங்க விடிஞ்ச உடனே 7 நாட்டு சனி கிளியர் அரசியல்வாதிக்கு தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக உள்ளவனுக்கு அந்த பார்வை விழுந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி விழ அடி விழும். நட்டு 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 டப்பு டப்பு டப்புன்னு அடி விழும். புரியுதா? அடி எப்படி விழும்? திருப்பிக்கிட்டு அடி விழும். இனிமே அரசியல்வாதி வண்டி ஃபோர் வீலரில் கொடி வச்சு போகிறானா அது 7 நாடு சனிக்கிட்ட கொடி ஏற்றி சுடுகாட்டு எரிப்பு போட்டுறணும். போட்டாச்சுன்னா அவன் ஃபோர் வீலரில் ஜன்னு 2 காலத்துக்கு அப்படியே பிளந்துக்கிட்டு போகிறான். தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல்வாதி அம்புட்டோம். அப்போ எப்படி அடி விழும்? அப்போ கடிச்சு குதர்வான். இப்போ ஒன்றும் இந்த பேப்பரை விதைக்கான். பேப்பரை விதைச்சி சாப்பிடுங்க. சாப்பிட முடியாத அந்த பேப்பரை கொல்லி வச்சாச்சு, எரிச்சாச்சு. அந்த செத்த பேய் பேப்பரை கொல்லி வச்சாச்சு, எரிச்சாச்சு. அப்போ அந்த கொல்லி அந்த பணம் பேப்பரை பார்க்க அரசியல்வாதியை கடிக்க ஆரம்பிப்பான். வானிட பிறவி கூட்டமாக போய் கடிக்க ஆரம்பிப்பான். கடிச்சு ஆரம்பித்தோடனே ரத்தமாக பூமியில் சிதறும் சிந்தும். புரியுதா? கடவுள் உட்காந்து கணக்கு போடுதார். கைலாசத்தில் ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு ஐயா, நீதிமானாக உட்காந்துருக்காரு, நீதி துறையாக உட்காந்துருக்காரு, நீதி அரசராக உட்காந்துருக்காரு, இராணுவ தளபதியாரா கடவுள் பூமியில் இறங்கியிருக்காரு. இதே பார்க்கலையா? பார்க்காம இன்னும் அவன் எவ்வளோ இன்னும் தப்புக்கு ஆடிக்கிட்டே இருக்கான். இது இராணுவ வானரப்பட பார்த்துக்கிட்டே இருக்கான். இது வந்த உடனே இங்கே தப்பு செஞ்சவன் போனவன் வந்தவனை ஒட்டா வலிச்சு அள்ளுவான். சனி பார்வை இறங்கிருச்சியாப்பா. வந்தவன் போனவன் புரோக்கர்லேருந்து லேண்டு போட்டவன், இடம் வாங்கினவன், பத்திரம் போட்டவன், பூரா ஆடினவன் பாடினவன் மேலே 7 நாட்டு சனீஸ்வரி போய் உட்காந்துருச்சு. இவன் வீட்டுகளில் போய் உட்காந்து ஆட்ட ஆரம்பிப்பான். ஆட்ட ஆரம்பிக்கல பிடிக்கல கொக்கி போட்டு சடக்குன்னு அந்த நேரம் அள்ளக்கூடிய டைம் வரும். கால் சத்தியம். இப்போ சிட்டி கிராமத்தில் எல்லாமே இப்போ பார்வைக்கு அது இறக்கணும். அது இறக்கி சிட்டி கிராமத்தில் சனி பார்வை 7 நாட்டு சனி பார்வை இறக்குனா ஒருத்தனுக்கு கட்டிப்பான், ஒருத்தனுக்கு கட்டி இறங்கும். இதுதான் கணக்கு. ஏண்டா வாய்ப்பேகளா கடவுள் பூமியில் இறங்கின ஏடா இலே முட்டா பேயலே சும்மா என்னமோ கொடி மேலே அடித்து விடுதோம்னு நினைக்காடா? பூமியில் இறங்கியிருக்கோம்டா. பூமியில் இறங்கியிருக்கோம். குடும்பம் சிவன் குடும்பமே பூமியில் இறங்கிட்டு, புரியுதா இல்லையா? ஈஸ்வரன் குடும்பம் பூமியில் இறங்கிட்டு, விஷ்ணு குடும்பம், பிரம்மா குடும்பம் எல்லாமே பூமியில் இறங்கி இப்போ இந்த கணக்கை முடிக்கணும். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி. முக்கால் சத்தியம். விடிஞ்ச உடனே 7 நாட்டு சனி அவனுக்கு நடக்கும். விடியலாச்சுங்க இல்லை மாடல் ஆச்சுங்க இல்லை மாடல் விடியல் 7 நாட்டு சனீஸ்வரி ஆட்டுன்னு ஆட்டுவா. கருப்பு சிவப்பு கொடி தூக்கிட்டு போகிறவனுக்கு ஆட்டும். அடுத்து கருப்பு சிவப்பு வெள்ளை கொடி தூக்கி ஆட்டுதானா அவனையும் ஒரு ஆட்டும். அடுத்து பலவற்றைய பூரா அந்த கட்சி கொடியை பார்த்து 7 நாட்டு சனீஸ்வரி பிடிச்சி ஆட்டையில் எப்படி இருக்கும்? கொண்டார ஒளிமனை தூக்கி எறிவான். முக்கால் சேர்த்து மானிட பிறவியை அரசியல்வாதியை தூக்கி எரிய வேண்டிய நேரம் வந்து விட்டது. முக்கால் சத்தி